ஆபிரகாமுக்கு என்ன வாக்கு கிடைச்சது? உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன்னு வயசான காலத்தில் சொல்றாரு. இதை நம்பவே முடியாது, ஏற்றுக்கொள்ளவே முடியாது. உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும், நட்சத்திரம் போல இருக்கும்ன்றாரு. இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது, நம்பவே முடியாது, கிரகிச்சு கொள்ளவே முடியாது. ஆனா ஏற்றுக்கொள்ள முடியாததை, சாத்தியம் இல்லாததை ஆபிரகாம் நம்பும்படி துணிஞ்சதனால அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகவே நாமும் ஆபிரகாம் எப்படி பிள்ளையே பெற முடியாத நிலையில பிள்ளை பெற முடியும்னு நம்பினானோ, அதுபோல பாவிலாம் நீதிமான் ஆக்கப்பட முடியுமா, நீதிமானாய் தீர்க்கப்பட முடியுமா, நீதிமானாய் ஏற்றுக்கொள்ளப்பட முடியுமான்னு உலகமே சொல்லலாம். ஆனா நீ நம்ப துணிஞ்சால் அந்த நம்பிக்கையே, அந்த விசுவாசமே உனக்கு நீதியாக எண்ணப்படும் என்று தேவன் சொல்லுகிறார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனை நீ நம்ப துணிஞ்சால் உனக்கு அது வந்துவிடும். பாவியா இருக்கிறான், அவனை போய் நீதிமான் என்று சொல்லுகிறார் தேவன். அவர் சொல்றதுனாலே அவன் ஒரு நாள் நீதிமான் ஆயிடுவான்.